என்னுடைய அப்பா பேரை நான் தெரிஞ்சுக்கணும், என்னுடைய அப்பாவோட அப்பா பேரை நான் தெரிஞ்சுக்கணும், அவருடைய அப்பா பேரை தெரிஞ்சுக்கணும். இந்த பேர்களை நீங்க சொன்னாதான் மும்மூர்த்திகள். மும்மூர்த்திகள் அப்படிங்கிற கூடிய பேர்களை நீங்க தெரிஞ்சா மட்டும்தான் குலதெய்வ அருள் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். அடுத்தது, ஏன்னா இந்த தவறு எல்லாருமே செய்யறாங்க, ஒண்ணுமே தெரியாம இருக்காங்க. தாத்தான்னு இப்படி சொல்லிவாங்க, ஐயா அப்படின்னு. அந்த மாதிரிலாம் இருக்கவே கூடாது, தெரிஞ்சு வச்சுக்கணும். எத்தனை தலைமுறைக்கு இது மாதிரி தெரிஞ்சு? 3 தலைமுறைக்காவது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும், குறைந்தபட்சம். இப்ப நான் இருக்கிறேன், என்னோட அப்பா அப்பாவோட அப்பா அப்பாவோட அப்பா. என்ன சொல்றாங்க, நீங்க எங்கேயாவது போய் ஏதாவது திதி கொடுத்தா 3 பிண்டங்கள் வைக்கிறாங்களா? எதுக்கு? அந்த 3 தலைமுறை நம்மளுக்கு 27 தலைமுறையா மாறிடும். ஒரு தலைமுறைக்கு 9. அப்போ 9ங்கிறது 3 27. அதனால 27 நட்சத்திரங்கள்னு வச்சாங்க. இந்த வழிமுறைகளை நம்ம முன்னோர்கள் வகுத்து வச்சிருக்காங்க. அடுத்தது, அந்த குலதெய்வ அனுகிரகம் வேணும் அப்படின்னா நம்மளுடைய வீட்டின் காவல் தெய்வம், நம்ம ஏரியாவில் இருக்கக்கூடிய தெய்வம், இல்லை நம்ம சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய காவல் தெய்வத்தை வழிபட்டால் மட்டுமே குலதெய்வம் வீட்டுக்குள்ள வரும்.